வணக்கம் விவாஸ், வெல்கம் டு கருவேப்பிலை சமையல். இன்றைக்கி நான் ரொம்ப சிம்பிளாக, ஆனால் நீங்கள் டிஃபனுக்கு தொட்டுக்க கேட்குறீங்கல்ல, நான் பண்ணுறதுலையே தொகையிலோ வேறு ஏதாவது ஐட்டம்ஸ் வந்தால் தொட்டுக்கையாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவேன். அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் நிச்சயமாக டிஃபன் ஐட்டம் போடுறேன். இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, முதல்ல சேப்பங்கிழங்க நான் வேக வச்சு வச்சுட்டுருக்கேன். சேப்பங்கிழங்க வேக வச்சு வச்சுருக்கேன். ஸோ இதை நான் ஒரு இதை போட்டு ஒரு பொடி போட்ட காய் அது எப்படி பண்ணலான்னு சொல்கிறேன். இப்போ பாருங்கள், இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னா, மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, தேங்காய், சீரகம். இதை நம்ம வறுத்து பொடி பண்ணி சேப்பங்கிழங்குல போட்டு நம்ம காய் பண்ண போகிறோம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நான் எப்போயாவது மிச்சம் மீதி இருந்தால் இதெல்லாம் வறுத்து பொடி பண்ணி பார்ப்பேன். ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஸோ நான் அதனால் புதுசாக ஏதாவது நான் அப்படிலாம் பண்ண பிடிச்சதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை அப்படியே ஃபாலோ பண்ணிடுவேன். ஸோ நான் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த அடுப்பை பற்ற வச்சுட்டு, அடுப்பை பற்ற வைக்க மறந்துடாதீங்க. அப்புறமா என்ன திட்ட போகிறீங்க, இந்த மிளகா நல்ல காரம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் மிளகா ஒரு 5 மிளகா, கொஞ்சமாக சீரகம் பாருங்கள், சீரகம் ஒரு 2 பிஞ்சு, மிளகு 1 பிஞ்சு, கருவேப்பிலை காஞ்சது, கொஞ்சம் தேங்காய். இதை நம்ம வறுத்துடணும். வறுத்துட்டு எடுத்து வச்சுட்டு இந்த காயை வதக்கும் போது இதை மேலே போட்டு வதக்கிட்டோன்னா நம்மளுக்கு சூப்பரான, கொஞ்சம் பெருங்காயம், கொஞ்சம் மஞ்சப்பொடி, கொஞ்சம் உப்பு போட்டு காயை பெரட்டிட்டு இதில் போட்டுட வேண்டியது. ஸோ நீங்கள் கலாக்கா ஊறுகாய் எப்படி போடுறதுன்னு கேட்டிங்க. அளவு நான் இதில் சொல்லிடுறேன். 1 கப்பு கலாக்கா இருக்குன்னா ஒரு 2 கோபுரமாக 2 ஸ்பூன் காரப்பொடி போடணும். ஏன்னா அது ரொம்ப புளிக்கும். அந்த காரம் ஊற அது கரெக்டாக செட் ஆகிடும். உப்பு நல்லா கோபுரமாக 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். வெந்தயமும் பெருங்காயமும் கொஞ்சமாக உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அது வதக்கினா எவ்வளோ இருக்குன்னு. ஒரு 2 பிஞ்சு வெந்தயத்தை வறுத்து பொடி பண்ணிக்கிறது, 1 பிஞ்சு பெருங்காயம் போட்டுக்கிறது, அப்படி பண்ணிக்கலாம். ஏன்னா நிறைய பேர் கலாக்கா ஊறுகாய் எப்படி பண்ணுறது தனியாக போடுங்கன்னா, நான் அது ஒன்றும் தனியாக இல்லை, அதில் பார்த்தாலே தெரியும், அதே ப்ராசஸ் தான். சம்டைம்ஸ் நான் என்ன பண்ணுவேன், உப்பு மஞ்சப்பொடி கொஞ்சம் எண்ணெய் விட்டு உப்பு போட்டு பெரட்டி வச்சுட்டு முதல் நாள் நறுக்கிட்டு அடுத்த நாளும் நான் வதக்குவேன். அது நம்ம இஷ்டம்தான். சமையலே நம்மளோட வேரியேஷன்ஸ் தான். இப்படி தான் சமைக்கணுன்னா இல்லை, நமக்கு பிடிச்ச மாதிரி சமைக்கணும், விதவிதமாக சமைக்கணும். ஏதாவது மிச்சம் மீதி இருந்தால் அதெல்லாம் போட்டு ஒரு புது டிஷ்ஷு கொண்டு வந்துடணும். அது டேஸ்ட்டாக இருந்தால் அதை ஃபாலோ பண்ணிக்கணும். எப்படி என்னோடய மெத்தடு சூப்பராக இருக்கா? ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதை வறுத்துட்டு இதை பொடி பண்ணி அதில் சேர்க்க போகிறோம். இன்றைய சமையலில் பொடி போட்ட சேப்பங்கிழங்கு காய். அதுக்கப்புறம் பொடி போட்ட சேப்பங்கிழங்கு காயாச்சா, அதுக்கப்புறம் இன்னொரு ஐட்டம் இங்கே பாருங்கள். இது என்ன அப்படின்னா, தனியா 1.5 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் கடலப்பருப்பு, 1/2 ஸ்பூன் மிளகு, ஒரு 3 மிளகா, 1 பிஞ்சு சீரகம். இதை போட்டு நல்லா வறுத்துருங்க. வறுத்துட்டு பருப்பு தண்ணி வேக வச்சுக்கோங்க. பருப்பு கொஞ்சமாக, இதை பாருங்கள், பருப்பு வேக வச்சுருக்கேன். இதை கலத்து பருப்பு எடுத்து வச்சுட்டு மீதியை ரசம் பண்ண போகிறேன். இந்த அரைச்சி கொட்டின ரசத்தில் ஸ்பெஷல் என்னென்னா, புளி கிடையாது. கடைசியாக லெமன் புளிய போகிறோம். அரைச்சி கொட்டின லெமன் ரசம் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இந்த மாலை பட்சத்தில் நம்ம ஒரே மாதிரி காய் யூஸ் பண்ணுறதுனால கோவம் வந்துடும் சாப்பிட்றதுக்கு. அதனால நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரி வெரைட்டியாக போட்டுக்கலாம். நீங்கள் சப்போஸ் நாங்கள் துவரம்பருப்பு சாப்பிடாதவங்க அப்படின்னா துவரம்பருப்பு பதிலாக பாசிப்பருப்பை சேர்த்துக்கோங்க. சரிங்களா? இப்போ இது நம்ம வறுபட்டு எடுத்துடுவோம். இது எதுக்கு வறுத்துருக்கோம், சேப்பங்கிழங்குக்கு வறுத்துருக்கோம். இப்போ நம்ம ரசத்துக்கும் வறுத்துடலாம். என்னென்ன வறுக்க போகிறோம், தனியா, கடலப்பருப்பு, மிளகு, கொஞ்சமாக 3 மிளகா. இப்போ வறுத்துட்டோம். இதில் 1 பிஞ்சு சீரகம் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். சரிங்களா? ரொம்ப வேண்டாம், ஜஸ்ட் 1 பிஞ்சு. இல்லைன்னா சீரகம் தாளித்து கூட கொட்டிக்கலாம், உங்கள் சாய்ஸ் தான். இப்போ நம்ம காய் பண்ணிவிடுவோம். எந்த எண்ணெயாக இருந்தாலும் ஓகே. சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், போடுறோம். கடுகு போட்டுட்டு கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு, அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை. இதில் பெருங்காயம், மஞ்சப்பொடி எல்லாம் போட்டுப்போம். மஞ்சப்பொடி, பெருங்காயம், மஞ்சப்பொடி, உப்பு. சரிங்களா?
இப்போ நம்ம வந்து எப்படி இதை காய் பண்ண போகிறோம்னு பார்க்க போகிறோம். கடுகு வெடிச்செடுத்து உளுத்தம்பருப்பும் செவந்தெடுத்து இப்போ நம்ம இந்த உப்பு, பெருங்காயம், மஞ்சப்பொடி போட்ட காயை போட்டுடுறோம். போட்டுட்டு நான் போய் பொடி பண்ணிட்டு வந்துடுறேன். அது வரைக்கும் பார்த்துட்டுருங்க. இது கொஞ்சம் அந்த காரம் உப்பெல்லாம் இறங்கட்டும். இதில் சும்மா ஜஸ்ட்டு வேணும்னா நீங்கள் ஒரு ட்ராப் தண்ணி தெளிக்கலாம். சரிங்களா? கொஞ்சம் மேலே கருவேப்பிலை போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிருக்கேன் அந்த காரம் அதெல்லாம் இறங்கிறதுக்கு. இன்றைக்கி சேப்பங்கிழங்கு மாலை பச்சை காய்கறி வரிசையில் இன்றைக்கி சேப்பங்கிழங்கு பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து வேகட்டும். அதுக்குள்ளே நான் போயிட்டு இந்த பொடி பண்ணி எடுத்துன்னு வரேன், இந்த இதுக்கு காய்க்கு உண்டானதை. சரியா? அடுத்தது அப்படியே இதை ரசத்துக்கும் இந்த ரசத்துக்கும் நான் பொடி பண்ணி எடுத்துன்னு வந்துடுறேன். ரசத்துக்கு ப்ளஸ் இதுக்கு ரெண்டுத்தையும் பொடி பண்ணி எடுத்துன்னு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். மஞ்சள் பொடி உப்பெல்லாம் இறங்கிடுத்து. இப்போ நான் வந்து காரம் போட போகிறேன். அரைச்சின்னு வந்திருக்கேன். கொஞ்சம் மிளகு சீரக பொடியும் வச்சுருக்கேன் இந்த இடத்துல. ஸோ இதை வந்து நான் அப்படியே சேர்த்துறேன். ஸோ நம்மளோட பொடி போட்ட சேப்பங்கிழங்கு காய் ரெடி ஆகிடும். ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்குறது சப்ஸ்கிரைப் போடுறது ஃப்ரீ தான். அதனால் சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை டச் பண்ணிக்கோங்க. ஆல் நோட்டிஃபிகேஷன் வரும், அதையும் ஒரு பெல் மாதிரி வரும், அதையும் டச் பண்ணிக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோவை எதுவுமே நீங்கள் மிஸ் பண்ண முடியாது. அழகாக உங்களுக்கு வந்துடும். நீங்களும் சந்தோஷமாக பார்த்துட்டு மகிழ்ச்சியாக ஒரு கமெண்ட்டை கொடுத்துட்டு ஷேர் பண்ணிடுங்க. சரிங்களா? ஸோ இப்போ நம்மளோட காய் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த காயை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், இந்த பக்கம் போட்டுடுவோம். போட்டுட்டு இந்த பக்கம் ரசத்தை ரெடி பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ இந்த ரசத்துக்கு வந்து நான் இப்போ வறுத்ததை காமிச்சேன்ல, அதெல்லாம் அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன். இதை என்ன பண்ணணும், இந்த பாத்திரத்தில் போட்டுடணும். போட்டுட்டு தண்ணி ஊற்றி ஊற்றிடணும். சரிங்களா? எப்படி இருக்குது தெரியுதா உங்களுக்கு? இப்போது நான் அரைச்சி கொட்டின தண்ணி, கரைச்ச தண்ணி. இதில் நம்ம என்ன பண்ணணும், பருப்பு தண்ணியும் ஊற்றிடணும். கடைசியில் பருப்பை கரைச்சிடணும். சரிங்களா? பருப்பு தண்ணியும் ஊற்றிட்டோன்னா அது நல்லா கொதி வந்த போது நம்ம என்ன பண்ணணும், பருப்பை கரைச்சி கொட்டணும். ஸோ இதை இப்போ வச்சுட்டோமா, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், கொஞ்சமாக மஞ்சப்பொடி, அப்புறம் பெருங்காயப்பொடி எல்லாம் போட்டுருவோமா கொஞ்சம் கொஞ்சம் போட்டுட்டு இது நல்லா கொதித்து அப்படி நுரைச்சி வந்து கொஞ்சம் இறங்கும். அப்போ அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம், இந்த பருப்பை நல்லா கரைச்சி வச்சுக்கணும் தண்ணியாக. அதை ஊற்ற வேண்டியது தான் நம்மளோட வேலை. ஸோ இந்த ரசம் கொஞ்சம் கொதிக்கட்டும். அதுக்கு தேவையான உப்பு போடணும் இல்லையா? இல்லாத பண்டம் குப்பையிலே அப்படின்னாங்க. அதனால் கொஞ்சமாக தேவையான உப்பை போட்டுறோம், கையலம்பிடுறோம், துணியில் துடைச்சிடுறோம். இப்போ இதை கரைச்சி எடுத்து வச்சிடுறேன். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு எருசேரி, வாழைக்காய் எருசேரி எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இன் மை ஸ்டைல். எப்போவுமே நான் சமைக்கிறதெல்லாம் எனக்கு எப்படி பிடிக்கிறதோ, எங்காத்தில் எப்படி பிடிக்கிறதோ எல்லாருக்கும் அந்த டேஸ்ட்டில் நான் சமைப்பேன். முக்கால்வாசி நீங்கள் அதையே பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கும் அந்த டேஸ்ட்டு பிடிச்சிருக்குன்னு சொல்கிறதுனால ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. இப்போ நம்ம பருப்பை நல்லா கரைச்சி வச்சுப்போம். அதுக்குள்ளே காயாக எடுத்துட்டு அந்த பக்கம் ரசத்தை போட்டுடுவோம். காய், அதனால் நான் இப்போ உங்களுக்கு காயை எடுத்துட்டு காமிக்கிறேன். பாருங்க, நம்மளோட சுவையான சேப்பங்கிழங்கு பொடிக்கறி ரெடி. ஸோ அடுத்ததாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ரசத்தை எடுத்து இந்த பக்கம் போட்டுட்டு கொதிக்கட்டும் அப்படின்னு ரசத்தை இந்த பக்கம் எடுத்து போட்டுட்டு நம்ம எருசேரிக்கு கொஞ்சம் வறுக்க வேண்டியதை வறுக்கணும், பச்சையாக அரைக்க வேண்டியதை அரைக்கணும். சரிங்களா? ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், ரசம் கொதிக்கட்டும்னு இந்த பக்கம் வச்சிட போகிறோம். பச்சையாக என்னென்ன அரைக்கணும்னா 3 மிளகா, கொஞ்சம் சீரகம், அதாவது 1/2 ஸ்பூன் சீரகம், சும்மா 2 பிஞ்சு மிளகு, வெறும் மிளகு மாத்திரம் கூட போட்டு பண்ணலாம். கொஞ்சம் மிளகா காரம் நல்லா இருக்குன்றதுனால சீரகம், மிளகு, இந்த தேங்காய், இதை வந்து பச்சையாக அரைக்கணும். நம்ம என்ன பண்ணணும், பச்சையாக அரைக்கணும். நம்ம இந்த பாண்ட்லியில் என்ன பண்ணணும், தேங்காய் எண்ணெய் தான் இதுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ தேங்காய் எண்ணெய் நம்ம போட்டுருவோம். தேங்காய் எண்ணெய், கடுகு, 1 பிஞ்சு சீரகம்,
கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, மிளகா வந்து ஒரு 2 3 உங்கள் சாய்ஸு. பச்சை மிளகா 2, சிவப்பு மிளகா 2 எல்லாம் போட்டுக்கலாம். சரிங்களா? அது சூப்பராக இருக்கும். இதில் இந்த தேங்காயை போட்டுடணும். தேங்காயை போட்டு தான் வறுக்கணும். இந்த தேங்காயை போட்டு வறுத்துட்டு இதை ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். எதுக்கு? நம்மளோட வாழைக்காய் எரிசேரிக்கு. சேனை எரிசேரி ரெண்டும் மிக்ஸ் பண்ண எரிசேரி, இந்த மாதிரி நீங்கள் வெரைட்டிஸ் வந்து நீங்கள் பண்ணிக்க வேண்டியது. இங்கே பாருங்கள், களத்து பருப்பு எடுத்து வச்சாச்சு. கொஞ்சம் சிவக்க வந்து வறுத்தா போகிறோம். இந்த பக்கம் நம்ம ரசம் கொதித்து ஒரு லெவல் இறங்கியிருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த கரைச்ச பருப்பு தண்ணியை இதில் கொட்டிடுறோம். அவ்வளோதான். இது நல்லா செவந்துடுத்து. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதை வந்து எடுத்து வச்சுருவோம். இதுலேயே நம்ம வாழைக்காய் எரிசேரியை பண்ணிடுவோம். சரிங்களா? இது நல்லா மொறுன்னு ஆயிடுச்சு. செவக்க வடிச்செடுத்து இதை எடுத்து வச்சுப்போம். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நான் 2 வாழைக்காய் வச்சுருந்தேன். ஒரு வாழைக்காய் பழுத்து போயிடுச்சு. சரி, இப்போ ஒரே வாழைக்காயில் பண்ணிவிடுவோம் அப்படின்னு வாழைக்காய் வேக வச்சுட்டேன். மஞ்சப்பொடி உப்பு போட்டு வேக வச்சுக்கலாம். நான் சும்மா தண்ணி போட்டு லைட்டாக தான் வேக வச்சுட்டுருக்கேன். ரொம்ப நசுக்கணும்னு இல்லை, சும்மா உடம்பு அதிகமாக நசுக்கி விட்டால் போகிறோம். ரொம்ப நசுக்க வேண்டாம். கொஞ்சம் மஞ்சப்பொடி, தேவையான அளவு உப்பு, அப்புறம் வந்து இப்போ நான் முதலையே காமிச்சேன் இல்லையா, பச்சையா சீரகம், மிளகா, தேங்காய், இதை போய் நான் அரைச்சி எடுத்துன்னு வரேன். அது வரைக்கும் இது வேகட்டும், சேர்ந்து வரட்டும். நான் போய் அரைச்சி எடுத்துன்னு வரேன். ஈஸியாக ஆகிடும் வாழைக்காய் எரிசேரிலாம். சரியா? இப்போது நம்ம காயை நல்லா நசுக்கி விட்டுட்டோம், உப்பு போட்டுட்டோம், தேவையான உப்பு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், அரைச்சின்னு வந்த விழுதை சேர்க்க போகிறோம். அதான் பச்சையாக எல்லாமே பச்சை சீரகம், தேங்காய், சிவப்பு மிளகா இல்லைன்னா பச்சை மிளகா தேய்ச்சி வச்சு அரைச்சி சேர்த்து அரைச்சி. சூப்பராக பேசுகிறேன் பாருங்கள். சம்டைம்ஸு ஓடு தபேல். இப்போது நம்ம அரைச்ச விழுதை சேர்த்துட்டோம். இப்போ இதுக்கு வந்து நீங்கள் தேங்காய் எண்ணெய் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா கவலைப்பட வேண்டாம். எந்த எண்ணெய் இருக்கோ அதை போட்டுக்கோங்க. இதை நல்லா கொதிக்கணும். இதுக்கு தேவையான உப்பு போட்டுட்டோம். நம்ம நல்லா கொதிக்கணும். இது வந்து சைட் டிஷ்ஷாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சாத்தில் போட்டு சாப்பிட்லாம். டிஃபன் ஐட்டத்துக்கும் தொட்டுக்கலாம். இது வந்து கொதிக்கும் போதே நம்ம என்ன பண்ணணும், ஏற்கனவே வறுத்து வச்சோம்ல தேங்காய், உளுத்தம்பருப்பு எல்லாம், அதை வந்து இதில் சேர்த்துடணும் இந்த கொதிக்கும்போது. அப்போ தான் அந்த அரோமாவும் அந்த டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதையும் சேர்த்தாச்சு. வறுத்த தேங்காய் இது ஒன்றும் கெடாது, உங்களுக்கு நைட் வரைக்கும் வச்சுக்கலாம். நீங்கள் ஏதாவது இதுக்கு தொட்டுக்கணுன்னா கூட மிஞ்சி போச்சுன்னா கவலைப்பட வேணாம். டிஃபனுக்கு சூப்பராக தொட்டுக்கலாம். அரிசி உப்புமாக்கு, தோசைக்கு, எது இந்த அதாவது புளி போடாத அரிசி மாவு உப்புமா இருக்கும்ல, அது கூட தொட்டுக்கலாம். வெறும் உப்புமா போடுறோம்ல, அதுக்கும் தொட்டுக்கலாம். ஸோ நம்மளோட வாழைக்காய் எரிசேரி ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு பக்கம் கொதித்த உடனே இறக்கிட வேண்டியது தான். எல்லா வேலையும் முடிஞ்சிடுது எரிசேரிக்கு. நம்ம என்ன பண்ணணும், ரசத்தை மாத்திரம் இப்போ நம்ம கவனிச்சிடுறோம். சரிங்களா? ரசத்துக்கு என்ன பண்ணணும்னா, இதை அணைச்சிட்டு லெமன் புழிஞ்சு சேர்த்துடணும். சரிங்களா? கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். லெமன் ரசம் என்ன, அப்புறம் வாழைக்காய் எரிசேரி நல்லா வாசனை வருதுப்பா. போட்ட உடனே செம்மையாக இருக்குது. நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக சமைச்சா தான் இந்த ஒரு 15 நாளைக்கு இல்லைன்னா திட்டுவாங்க எல்லோரும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணிக்கோங்க. ஸோ இதை இந்த தோலை கூட நறுக்கி உப்பில் போட்டு வச்சுட்டா ஊறுகாய் ஆகிடும். சரிங்களா? இப்போ நான் 3 லெமன் புழிஞ்சிருக்கேன். அப்புறம் பார்த்துட்டு புழிஞ்சிக்கலாம். நம்மளோட எரிசேரியும் ரொம்ப சீக்கிரம் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதையும் நான் அணைச்சிடுறேன். லெமன் ரசமும் ரெடி ஆகிடுச்சு. இன்றைய சமையல் சிம்பிள் பட் குட் மீல்ஸ். I think so. I want a comment from all of you. ரசத்துக்கு நெய் போட்டு கடுகு போட்டு தாளித்து கொட்டணும். அதை நான் கொட்டிடுறேன் இழுப்பு கரண்டி எடுத்து. ஸோ இந்த ரசம் ரெடி. இதை எடுத்து இப்படி வச்சுடுறேன். இங்கே பாருங்கள், வாழைக்காய் எரிசேரியும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்மளோட சமையல், இன்றைய சமையல் என்னென்னா, தேங்காய் பொடி போட்ட சேப்பங்கிழங்கு கறி, களத்து பருப்பு, எரிசேரி, வறுத்தரைச்ச லெமன் ரசம்,
அப்புறம் வேறு என்ன அவ்வளோதான். சாதம் வெடிக்கணும், இதுக்கு தாளித்து கொட்டணும், அவ்வளோதான். எல்லா வேலையும் முடிச்சுட்டேன். போய் இப்போ அரிசி எடுத்துகிட்டு வந்து சாதம் வெடிக்கணும். காக்கா கத்துறது சத்தம் கேட்குறதா? அவ்வளோதான். நம்ம சமைக்கிறதுக்கு முன்னாடி அவர் வந்துடுவார் சாதம் போடுன்னு. ஸோ அவரோட வேலையை கவனிக்கணும். இந்த சாதம் வடிச்சுட்டு. ஸோ இன்றைய சமையல் ஓவர். உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சதுன்னா உங்களோட ஃபீட்பேக்கும் அட் த சேம் டைம் உங்கள் சப்போர்ட்டும் பயங்கரமாக காமிங்க. எனக்கு அது ஒரு டானிக் மாதிரி. நான் எகெயின் இன்னும் நல்ல வெரைட்டிஸாக இந்த 15 நாளைக்கு வெங்காயமும் பூண்டும் இல்லாமல் வாழைப்பட்ச காய்கறிகளை பயன்படுத்தி சமைக்கிறேன். ஸோ உங்களோட சப்போர்ட்டு தேவை. ஆரோக்கியமாக சாப்பிடுவோம், ஆரோக்கியமாக இருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.